தேவன் யுத்தம் செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினால் யுத்தத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். யுத்த வீரர்களாய் வீராங்கனைகளாய் நீங்கள் மாறுகிற நாட்கள் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அர்மகெதோன் யுத்தத்தை போல இதோ பிசாசு கூட்டத்தாருக்கும் கர்த்தருடைய கூட்டத்தாருக்கும் மிக பெரிய யுத்தம் உண்டாக போகிறது. இதன் அடையாளமாக அநேக இடங்களிலே அநேக நில அதிர்வுகள் உண்டாக போகிறது என்று கர்த்தர் பேசுகிறார். மலைகளிலே பிளவுகள் உண்டாக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆறுகள் புறப்பட்டு வரும். இதுவரைக்கும் மலையிலே ஆறுகள் இல்லாத மலைகள் ஆறுகளை கொடுக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசையோடு இருந்த கர்த்தர் மோசே கற்பாரை அடைத்த போது அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்ததை போல இதோ மலைகளிலிருந்து ஆறுகள் புறப்பட்டு வரும். அவாந்திர வெளிகளை நான் வயல்வெளியாக்க போகிறேன், செழிப்பாக்க போகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். It's going to flourish. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதையெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறதை பார்க்கும்போது கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அக்கினி புறப்பட்டு வரும், அக்கினி புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பும் போது இதோ அக்கினி இந்திய தேசத்துக்கு நேராக வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்லாமிய தேசங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை இந்திய தேசத்திற்கு விரோதமாக கொண்டு வர போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்தியர்கள், முக்காடு போட வேண்டிய காலம் வந்து வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ யாரை எதிர்க்கிறாயோ அவர்கள் உனக்கு எதிராக கூட்டமாக புறப்பட்டு வருகிறார்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இந்திய தேசத்துக்கு விரோதமாய் கர்த்தர் அநேகரை எழுப்ப போகிறார். ஓ ரஷந்தரகத, நீ ஜெபம் பண்ணு. உன் தேசத்திற்காக திறப்பில் நின்று நீ ஜெபிக்காவிட்டால் அழிவு உண்டாகும். இந்திய தேசத்தின் மீது ஆக்கினை வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்களை நான் காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் மீது நான் அன்பாக இருக்கிறேன் என்று நீ சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அன்பான கர்த்தர், ஆனாலும் உங்களால் யுத்தத்தை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே.